ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிதம்பரம் மாரியப்ப தேட்டரில் அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாண்டியார் மண்டபத்தில் நடக்கக்கூடிய கண்காட்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கண்காட்சி 14, 15, 16, 17, 18 இந்த 5 நாட்கள் மட்டும்தான் பொங்கலுக்காக நடைபெறுது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக பார்த்தீங்கன்னா 40 ரூபா வாங்குகிறாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஃப்ரீன்னு போட்டிருக்கு. அது ஸ்கூலில் கொடுத்த டிக்கெட்டை காட்டிட்டு போயிடலாம். பெரியவங்க எல்லாருக்குமே 40 ரூபா நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு இங்கே போனால் ஒர்த்தா அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உள்ளே வந்தோடனே இப்போ நம்ம பார்த்தது தான் என்ட்ரி. உள்ளே ஆனோடனே இப்படி தான் இருந்தது. ஃபோட்டோஸ்க்குன்னு ஒரு 15 பேனர்ஸ் மட்டும் தான் இருந்தது. பேனர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே ஷாப்ஸ், பொருட்காட்சி, கண்காட்சின்னு சொல்கிற அளவுக்கு ஷாப்ஸ் ஒரு 30-40க்கு மேலேயே உள்ளே இருந்தது. அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கிற மாதிரி, அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு எப்போதும் போல் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எல்லா கடையிலும் தந்திருக்காங்க. பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான மேக்கப்பு, கிளிப்ஸு, என்னென்ன பொருட்காட்சிக்கு வந்தால் என்னென்ன பொருள் வீட்டுக்கு வாங்குவோமோ அது மாதிரி பொருட்களும் இருக்குது. அனைத்து விதமான பொருட்களும், இன்டோர் கேம்ஸ் அந்த அடுக்கி வச்சுட்டு நம்ம விளாட்றது, அது மாதிரி கேம்ஸுக்கும் தனியாக ஒரு டிவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து இது முக்கியமாக சொன்னது ஆட்டோமேட்டிக் அந்த மிஷினில் பறவைகள், விலங்குகளை வைக்கிறதா சொல்லி தான் விளம்பரமே படுத்திருந்தாங்க. அது நான் சொன்ன இந்த ஷூட்டிங் கேம்ஸு, இந்த பாலை வச்சு அடிக்கிறது, இது எல்லாம் தனியாகவும், பொருட்காட்சி தனியாகவுமே ஒரு 30-40 கடைக்கு மேலேயே இருக்குது. முன்னாடி நடந்த கடைகள், கண்காட்சிகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த கண்காட்சியில் ரொம்ப அதிகமான கடைகள் இருக்குது. அடுத்து நம்ம சொன்னது முக்கியமாக இந்த இதுதான் ஆட்டோமேட்டிக்காக உருவங்கள், மிருகங்களை வச்சு மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. சிலது மட்டும் தான் ஒர்க்கே ஆச்சு. மொத்தமே ஒரு 10-15 தான் இருந்தது. அதில் ஒரு 3-4 தான் ஒர்க்கே ஆச்சு. மிச்சதெல்லாம் ஒர்க் ஆகலை. நேற்று தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. அதுக்குள்ளே இன்னும் ஒர்க் ஆகலையா என்னான்னு தெரில. சிலது ஒர்க்கே ஆகலை. ஒரு 15 இருக்கும். 15ல் ஒரு 3-4 தான் ஒர்க் ஆச்சு. அதிகபட்சம் ஒரு 6-7 தான் ஒர்க் ஆச்சு. மிச்சப்படி எல்லாம் ஓகே தான். இது சின்ன பசங்களுக்காக தான் பொருட்காட்சி, கண்காட்சின்றதால இது ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லாருமே இப்போ பொங்கல் ஹாலிடேன்றதால ஃபுல்லாக ஃபேமிலிஸு, கிட்ஸை கூப்பிட்டு தான் வந்தாங்க. அது என்ட்ரி டிக்கெட் 40ன்றதால நார்மலான விலை தான். அது எல்லோரும் வருன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாம் பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்க்கு முன்னாடி செல்ஃபீஸு, கடைகளில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி தான் அதிகமாக இருந்த முடிஞ்சுது. இன்றைக்கி பார்க்கவும் முடிஞ்சுது. நான் சொன்ன சிலது தான் ஒர்க் ஆகலை. ஒரு 15 இருந்ததுன்னா ஒரு 5 ஒர்க் ஆகலை. பாக்கி ஒரு 10க்கு மேலே ஒர்க் ஆச்சு. அது ஏதாவது மோட்டர் ப்ராப்ளமாக இருக்கும். அதை கண்டுக்காமல் இன்னும் பார்க்காம இருக்காங்களா என்னான்னு தெரியல. மிச்சப்படி இது ஓகே தான் என்ன கேட்டால். இதுக்கப்புறம் அப்படியே வெளில வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸ், சின்ன பசங்களுக்கு தேவையான எல்லா விதமான கேம்ஸுமே இருக்குது. இது முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கோமோ, பொங்கல் ஹாலிடேஸ் நம்ம வீட்டில் இருக்கான பசங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எங்கேயா வெளில கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிற கூட்டம் தான். அதனால தான் இது மாதிரி குழந்தைங்களை கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாகவே இந்த பொருட்காட்சி, கண்காட்சி வைப்பாங்க. அது முக்கியமாகவே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு தான் முக்கியமாக 10-15 வயசு கீழே, 10 வயசு கீழே இருக்கவங்க குழந்தைங்களுக்கு அதிகமாக விளையாட்டுக்கு தேவையான எல்லா விதமான விளையாட்டு இதுவுமே உள்ளே இருக்குது. அதுக்கு தனித்தனியாக நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா எல்லா விதமான விளையாட்டு, பெரியவங்களும் விளையாடுற அளவுக்கு எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் வந்தால் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அடுத்து எல்லா இடத்துக்கு போனாலும் இந்த 3D ஷோ, இந்த ஸ்னோ வேல்டு, இந்த 3D ஷோ, பேய் வீடு, இது போன்ற இடங்களும் இருக்குது. அடுத்து இங்கே சாப்பிட்றதுக்கு இப்போ குழந்தைங்களாம் கூட்டுறோன்னா பசிக்குன்னு சொன்னால் எல்லா விதமான ஸ்நாக்ஸும் இருக்குது. டீயில் ஆரம்பித்து பாப்கார்னு, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கு, மில்க் ஷேக்ஸு, ஐஸ்கிரீம்ஸு. சில கண்காட்சினா போனால் இந்த மிளகா பஜ்ஜி, அப்பளம், பாவ் பாஜி இதோட என்ன ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இங்கே ஏகப்பட்ட கடைகள், ஃபுட்டுக்குமே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது, பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நல்ல விஷயந்தான். எல்லோரும் கூப்பிட்டு வந்தால் எல்லாருக்கும் ஒரே விதமான பொருட்கள் பிடிக்குன்னே சொல்ல முடியாது. இங்கே ஏகப்பட்ட ஃபுட் ஆப்ஷன்ஸும் இருந்தது.
ஆனால் என்ன சேர்ஸ் இருக்காது, நம்ம நின்றுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனையே இந்த மாதிரி கண்காட்சிகளுக்கு வந்தால். எப்போதும் ஆஸ்தான அப்பளம், மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் பகோடா, பாவ் பாஜி இது மாதிரி ஐட்டங்களும் இருக்குது. ஃபுட் ஆப்ஷன் எல்லா விதமான எதுவுமே இருக்குது இந்த கண்காட்சியில். அடுத்து மிக முக்கியமாக எல்லாருமே வந்து இப்போ லீவு நாள் இப்போ 5 நாள் நம்மளுக்கு. இன்றைக்கி பொங்கல் முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இன்னும் 3 நாள் இருக்குது. 3 நாள் எங்கேயா கூப்பிட்டுட்டு போகணும் பசங்களை அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகலாம். பசங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு பசங்க கூட போய்ட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் நம்மளுக்கு இல்லை, ஆனால் பசங்களுக்கு ஒர்த்து. லேடிஸ் வேணால் தேவையான கிளிப்ஸு இது மாதிரினா கண்காட்சி கடைகளில் இருக்குது. அதனால் அவங்களுக்கும் கொஞ்சமாக யூஸ் ஆகும். ஜென்ட்ஸ் பெரிய ஆளாக போனால் ஒன்றும் இல்லை, நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வரலாம் பசங்க என்ஜாய் பண்ணுறத. இதுதான் இப்போ இருக்க இந்த சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய கண்காட்சிகளோட நிலவரம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு, உங்களுக்கு எங்கேயா வெளில போகணும் சிதம்பரத்தில் அப்படின்னா நிச்சயமாக இந்த 4 நாள் லீவில், முக்கியமாக சண்டேயோட கண்காட்சி முடியுது ஜனவரி 18ஓட. ஸோ அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.